லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆனாலே புறாக்களெல்லாம் மாடி தோட்டத்துக்கு வந்து தண்ணி வச்சுருப்பாங்க. அதை குடிச்சிட்டு எல்லா பொருளும் வந்து குடிச்சிட்டு அதுக்கு தேவையான அரிசியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டு பறந்து போவோம். அதே மாதிரி நேற்றுக்கு நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் வெள்ளைப்புறா ஒன்று வந்துருந்துதுங்க. அது எல்லாத்துக்குமே புறாக்கள்னால் அந்த வெள்ளை கலர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அது பார்க்க வாட்டர் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பூரா நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்து அது பக்கத்தில் வர மாதிரி சீனாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு புறா வந்துச்சு. நிறையா பேர்ட்ஸ் ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்ததுங்க. அதே மாதிரி அதுவும் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இந்த ஒரு தருணத்தில் நம்ம பறவைகளாக இருந்திருக்கக்கூடாதான் யோசனை தோணுது. எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சில ரசித்த காட்சிகளெல்லாம் இருக்கும். பேர்ட்ஸு விரும்புகிறவங்களுக்கு நேச்சர் ஆஃப் பேர்ட்ஸ் அப்போ எவ்வளோ ஒரு தீவிரமான அன்பு இருக்கும் பார்த்துக்கோங்க பறவைகள் மேலே. அழகான ஒரு பாட்டு இருக்குது, சிட்டு சிட்டு குருவி. நமக்கு பாடலாம் வராதுங்க, ஆனால் அந்த சிம்பு சாங்கில் பார்த்தீங்கன்னா அது செக்கச்சிவந்த வானம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு நல்லாயிருக்கும் கேட்குறது. இன்னும் ஒரு ஃபீலிங்ஸான சாங்ஸு. அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்